பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் மட்டுமாய் கிருபையாய் இந்த உபவாச ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம எதுக்காக அப்படின்னா, பரீட்சை எழுதும் பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய ஃபியூச்சருக்காக, நம்ம பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை பொறுப்பெடுப்பார். பாருங்களேன், வசனம் சொல்லுது, சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனத்திலே, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய காலங்கள் யார் கையில் இருக்குன்னா கர்த்தருடைய கருத்துல, நம்மளுடைய கருத்துல அல்ல, நாம் நினைக்கிற பிரகாரம் அல்ல, நாம் விரும்புற வண்ணமாய் அல்ல, அது கர்த்தருடைய கரத்துல இருக்குது என்பதை நாம் முதலாவது அறிந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னாங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு அநேக யோசனைகள் தோணும், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் என்று நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம வாசிக்கும். அப்போ நமக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கலாம். பாருங்க, நிறைய பிளான்ஸ் நம்ம போடலாம். நம்ம பிள்ளைங்க அநேக காரியங்களை குறித்து அவங்க செய்யும்படியாக நிறைய காரியத்தை பிளான் பண்ணலாம், திட்டம் பண்ணலாம், யோசிக்கலாம். ஆனாலும் பாருங்க, வசனம் சொல்றது கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்படியானா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே ஆசா ராஜா ஒரு அருமையான ஜெபம் செய்வார். பாருங்களேன், அவருக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வரும் பொழுது யுத்தத்திற்கு அவர் சொல்லுவார், ஆண்டவரே, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாகவே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு உம்மை சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவர் உடனே இறங்கி அந்த காரியத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வர வேண்டுமானால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அப்போ ஜெயத்தை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா, பரீட்சையில கொடுக்கணுமா, அவங்க ஃபியூச்சர்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை சார்ந்து வருகிறோம், எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே செய்கிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறாருங்க. நாம் கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவர் நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று. அப்ப நம்ம பிள்ளைகளுடைய வழிகள் சரியான வழிகள், அவங்க சரியான காரியத்துக்கு போய் நிக்கணுமா, அவங்க இன்னைக்கு என்ன, ஒருவேளை 10th 12th இருக்கலாம், என்ன 10th முடிஞ்சு என்ன குரூப் எடுக்கணும், அல்லது 12th முடிச்சு என்ன காலேஜ்ல சேர்க்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், இப்படி எல்லாம் என்ன பாதைக்குள்ள போகணும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். அவர் நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சங்கீதம் 32:8 பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படியானா நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே, என் பிள்ளையை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே, நீங்க உங்க சித்தத்தின்படியாக நீங்க வழி நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறவங்க செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்திருங்க, அப்பொழுது உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுதுங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது? கர்த்தரை சார்ந்து உங்களுடைய வழிகளை, பிள்ளைகளுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னோட திறமையினால முடிச்சிடலாம், அல்லது நான் நைட்டெல்லாம் படிப்பேன், நான் காலை முழுவதும் படிப்பேன், நான் படிச்சு ஜெயிச்சிருவேன், ஒருபோதும் நான் என்ற வார்த்தை பிள்ளைகளுடைய வாயில வரக்கூடாது. கர்த்தரை சார்ந்திருக்கணும். நான் அல்ல, கிறிஸ்துவை என்று சொல்லணும். என்னால், என்னுடைய தாளந்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, கர்த்தர் எனக்கு அதை செய்தார்னு சொல்லணும். பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்க பிள்ளைங்க ஒருவேளை படிக்க கஷ்டப்படுறாங்களா, எனக்கு மெமரியில நிக்க மாட்டேங்குது, படிச்சதெல்லாம் மறந்து போன்னு சொல்றாங்களா, ஒருவேளை பலவீனமா காணப்படுகிறாங்களா, நீங்க சொல்லுங்க, பெலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியமான ஒரே ஒரு காரியம், கர்த்தரை அவங்க நம்பணும், கர்த்தரை அவர்கள் சார்ந்து இருக்கும்படியாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாம் அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்க. எக்ஸாமுக்கு நம்ம பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன்ல முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனை தேட சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கர்த்தரை தேடாமல் செய்கிற காரியம் வாய்க்காது. ஆகவே என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ இவங்க விரும்புற கோர்ஸ் எடுத்து படிக்கணுமா, விரும்புற காலேஜ் போகணுமா, அல்லது அப்ராட் போய் படிக்க வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் ஃபேவர்ஸ் கிடைக்க வேண்டுமானால், தேவ தயவு உண்டாகப்பட வேண்டுமானால் இவங்க செய்ய வேண்டிய காரியம் முதலாவது தேவனை தேட வேண்டும்.
காலையில எழும்பி நான் சீக்கிரமா படிக்க போறேன், ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் எழுந்து படிக்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, முதலாவது ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர், ஸ்பெண்ட் டைம் இன் பைபிள் ரீடிங். இந்த காரியங்கள் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அந்த நாளுக்கு தேவையான கிருபையும் கொடுக்குமே. ஆகவே சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வது மாத்திரமல்ல, எக்ஸாம் டைம்ல அவங்க ஆக்டிவா இருக்கும்படியாக, அவங்க நல்லா படிக்கும்படி உற்சாகப்படுத்துங்க. அவங்க ஒரு சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு தேவனால உதவி செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:4 ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கும்போது அந்த ஆத்மா புஷ்டி அடைய முடியும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியால முடியாது. எறும்பு இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். என்ன ஞானம்? அந்த எறும்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். தன்னுடைய வேலைகளை, அதுக்கு ஒரு எஜமானி இல்லாத இருந்தும் தன்னுடைய வேலைகளை தானே முடிக்கும்படியாக பிரயாசப்படும். உங்க பிள்ளைகளோட நீங்க எழுப்ப வேண்டாம், கூப்பிட வேண்டாம், அவர்களே எழும்பி செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவ்னஸுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளை ஆக்டிவா சோம்பேறியா இருக்கக்கூடாது. எழும்பி இந்த எக்ஸாம் டைம்ல அவங்க பிரயாசப்பட வேண்டியது அவங்க செஞ்சுதான் ஆகணும். படிக்க வேண்டிய எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். கர்த்தருக்கு இடத்தை கொடுத்து அதன் பிறகு அவங்க படிக்க வேண்டிய முழு எஃபர்ட்டையும் போட்டு படிக்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க, சொல்லிக் கொடுங்க. ஆக்டிவா இந்த டைம்ல ஆக்டிவா இருக்கிறவங்க பலவீனமோ சுகவீனமோ வராதபடி பெற்றோராகிய நாம் ஜெபிக்கணும். அனுதினமும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கிருபைகளை அவருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்துல கேட்க கடவுள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? யாக்கோபுல எழுதப்பட்ட வசனத்தின்படியாக 1:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்பாருங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் தேவனை சார்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், தேவனை சார்ந்து தேவனை தேடி நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பாருங்களேன், பிள்ளைகளுக்குள்ள ஒருவேளை சில பயங்கள் வரலாம். நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நீ பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பயப்படும் போதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகம் 1:9 சொன்னார், நீ கலங்காத, நீ பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லியிருக்கார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். ஆகவே எக்ஸாம்ல பயப்படாது, பப்ளிக் எக்ஸாமா பயப்படாது, வாட் எவர் எக்ஸாம்ஸ் யூர் அட்டெண்டிங் நவ், எதுக்குமே பயப்பட வேண்டாம், தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், தேவனை தேடணும், தேவனை சார்ந்து இருக்கணும். தேவன் தான் செய்வார் நம்பும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபை போதுமானதுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கிறோம். பிள்ளைங்களுக்கு என்ன சோர்வு பலவீனம் இருந்தாலும் அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லுங்க. ஒருவேளை உன்னால முடியாது, நீ ஒரு ஒருவேளை படிப்பு போதாம இருக்கலாம், ஆனா தேவனால் கூடும். தேவன் மேல ஒரு நம்பிக்கை, தேவன் மேல ஒரு விசுவாசம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை காத்துக்கொள்வீர், சமாதானத்தோடு இருக்கிறதே. ஆகவே நீ உண்மையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தரையே நம்புங்கன்னு சொல்லுங்க. அவங்களுடைய ஃபியூச்சருக்காக சொல்லிக் கொடுங்க, எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ கர்த்தரையே நம்பிரு, நீ செய்ய வேண்டியதை செய்து, நீ ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்து, வேதத்தை வாசித்து, உன்னுடைய படிப்பெல்லாம் நீ படித்து, இப்ப யார் மேல நம்பிக்கையாய், கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அநேக குடும்பத்துடைய சாட்சிகள் உண்டு. ஒருவேளை அவங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன படிக்கணும்னு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு தேடி வந்து சில மெடிக்கல் சீட் கிடைச்சது உண்டு, தேடி வந்து ஃபேவர்ஸ் கிடைத்தது உண்டு. இந்த ஃபீஸ் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டணும், ஆனா அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்ட வேண்டாம், உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், நீங்க உங்களால முடிஞ்ச கொஞ்சம் பார்ஷியல் அமௌண்ட்டா கட்டுங்க அப்படின்னு சொல்லி டைம் வாங்கி கொடுத்து இன்றைக்கு அவங்க பிள்ளைங்க ஒருவேளை டாக்டர் சீட் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் நிறைய பேருக்கு அப்படி உதவி செய்திருக்காரு. முடியாததை முடிய வைக்கிறவர் தாங்க நம்ம தேவன். ஒரு சாதாரண காரியம் செய்ய நமக்கு தேவன் தேவையில்லை பாருங்களேன். ஆனா ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்கும்படி செய்வார், மனுஷ தயவு கிடைக்கும்படி செய்வார், பிள்ளைகளை சரியான பாதையிலே கொண்டு செல்வார். ஒரு ஊழியக்கார அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவங்க காலேஜ் படிக்கிற நாள் அதிகமாக ஜெபத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். மற்ற பிள்ளைங்க படிக்கும் போது இவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா, நீ ஜெபித்து கொண்டு இருக்கிற, நாளைக்கு என்ன செமஸ்டர்ல முட்டை தான் வாங்க போற அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் இவர்கள் தேவனை நம்பி இருந்தபடினால அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய கனவுல அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துச்சாங்க. அவங்க கனவுல அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாங்களாம். அடுத்த நாள் எக்ஸாம் காலையில் எழும்பி கிடுகிடுன்னு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கும்படி, டாப் மார்க்ஸ் எடுக்கும்படி தேவன் உதவி செய்தாருங்களாம். பாருங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இப்படியான சூப்பர் நேச்சுரலாக சில காரியங்களை செய்வார். அதுக்காக நீங்க படிக்காம இருக்கணும் என்பது அல்ல, நீங்க படிக்கணும். தேவனை தேடும் பொழுது நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சூப்பர் நேச்சுரல் மெத்தட்ல ஆண்டவர் நடத்துகிறார்னு பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளும் அப்படி விசேஷமாய் நடத்தப்பட அவர்கள் தேவனை அதிகமாய் இந்த காலகட்டத்தில் சார்ந்திருக்க நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் தான் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள வைக்கிறார், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக என்று சொல்லி பிலிப்பியர் நம்ம வாசிக்கிறோமே. ஆகவே நம்ம நமக்குள்ள சில ஆசைகள், பிள்ளைகள் இப்படி படிக்க வைக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும், அவங்க ஃபியூச்சர்ல காரியங்கள் எல்லாம் நம்ம நிறைய பிளான் பண்ணலாம் இல்லைங்களா. ஆனா இந்த காரியங்களை தேவனும் நமக்குள்ள வைக்கிறார். அப்ப இதெல்லாம் சரியாய் நமக்கு நடந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கணுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவங்க மகளுக்கு டாக்டர் சீட்டுக்கு அவங்க அப்ளை பண்ண போறாங்க. அப்போ ஆண்டவர் அதை தடுத்தாராம். 3 முறை அவங்க அப்லோட் பண்ணும்போது அது அப்லோட் ஆகல. அப்ளிகேஷனை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், அதுல சேர்க்க வேண்டாம், அந்த டாக்டர் கோர்ஸ்க்கு படிக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு பிற்பாடு உனக்கு அது பண நெருக்கடியை கொண்டு வரும். ஆகவே அந்த பிள்ளைய ஒரு சாதாரண ஒரு BA கோர்ஸ்ல சேர்க்க சொன்னாராம். அப்படி அந்த பிள்ளைய ஊழியக்காரர் என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய வார்த்தையின் படியாக சேர்த்து விட்டார். அந்த பிள்ளை படித்து நல்ல ஒரு லெக்சரர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்தார், சமாதானத்தோடு கூட காத்துக்கொண்டார். சில நேரத்துல நம்மளுடைய வழிகள் அவருடைய வழிகளா இருக்காதுன்னு பாருங்களேன். ஆனா ஆண்டவரோ நம்ம சரியான பாதையில நடத்துவார். நான் சொல்றேன், பிள்ளைங்களுக்கோ பெற்றோரும் கூட மற்றவங்க பார்ப்பதற்கு, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு பெருமையா இருப்பதற்காக ஒரு கோர்ஸ்ல நம்ம அவங்களை சேர்த்து விடக்கூடாது. கர்த்தர் எதை விரும்புகிறார்? தேவன் அவர் நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவர். அவர் எதை வைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்படத்தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க மேல என்ன ஆண்டவரை வச்சிருக்கீங்க? வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட்? ஆண்டவரே, என் பிள்ளைங்க என்ன படிக்கணும் நீங்க சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க கேட்கணும், ஆண்டவரே என்னோட பேசும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன படிக்கணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக சொல்லியிருக்கிறாங்களே, தங்களுடைய சொப்பனங்களிலே அந்த காரியங்கள் காட்டப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்டது போல என்ன படிக்கணுமோ அது சொப்பனத்துல பார்த்திருக்க நிறைய பேருடைய சாட்சி நம்ம கேட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை வசதியே இல்லாதவங்களுக்கு கடைசி நிமிஷத்துல டாக்டர் சீட் கிடைத்தது, ஃபீஸே இல்லாம ஜாயின் பண்ணது, நிறைய மிராக்கிள்ஸ் நம்ம ஆண்டவர் செய்திருக்காரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் போது, அவர் என் ஃபியூச்சரை பொறுப்பெடுப்பார். நம்முடைய சக்தி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்மளுடைய பேக்ரவுண்ட் அல்ல, நம் தேவனையே சார்ந்து இருக்கும் பொழுது, நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக யோவான் 17:2 பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுத்து பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் அவர்களை இந்த படிப்புல, அவங்களுடைய கேரியர்ல மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அவங்க எதை செஞ்சு கொண்டிருந்தாலும், அவங்க ஸ்கூலோ காலேஜோ வேலையோ எங்க இருந்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யணும் முதலாவது. அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன கேட்கணும்? பெற்றோராகிய நாமம் சரி, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம், இதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கணும். எதுக்காக அவங்க ஒரு டாப் ரேங்க்ல வரணும் விரும்புறோம்? நம்மளுடைய பேர் பெருமைக்கா? இல்ல, கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட வேண்டும். அவங்க ஒரு டாப்பரா வரணும், நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல அவங்க இருக்கணும், அவங்க பெரிய ஒரு அதிகாரத்துல போய் உட்கார வேண்டும் என்று சொன்னா எதற்காக? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய குமாரனை எதற்காக மகிமைப்படுத்தணும்? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி. So we need to give that glory to God. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலையும் நீர் மகிமைப்படும்படியாக அவர்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் ஜெபிக்க போறோம். நீங்களும் கூட உங்க பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஃபியூச்சரை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அழகாய் நடத்துவார். நமக்கு அந்த புரியாத வழிகளா இருக்கும், ஆனா ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்க பிள்ளைகளை வெட்கப்படவே விட மாட்டார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாதுங்க. ஆகவே என்னோட கூட சேர்ந்து கொள்ளுங்க. இப்பொழுது மறுபடியும் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் பிள்ளைகளை ஃபியூச்சரை பொறுப்பெடுக்கும்படி, அந்த எக்ஸாம் எழுதுகிற ஒரு கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ராஜா ஆண்டவரே, இது 7வது நாள்ல கூட விசேஷமா ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க பிள்ளைகளை கர்த்தாவே இந்த எக்ஸாம் காலகட்டத்தில் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எல்லா ஆண்டவரே கிளாஸ்ல எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, காலேஜ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாரும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விசேஷத்தை கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவர் என்னென்ன பிளான் பண்ணி வைத்திருக்கிறார்களோ ஐயா, அவர்களுடைய கர்த்தாவை திட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய சித்தத்தின்படியாய் செயல்படுத்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய விருப்பம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படியாக ஆண்டவர் நீர் இந்த பிள்ளைங்க மேல என்ன வைத்திருக்கிறீரோ, உம்முடைய திட்ட
திட்டத்தின்படியாக சித்தத்தின்படியாக அந்த பிள்ளைகளுக்கு எது சரியா இருக்குமோ அந்த பாதையில நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பரீட்சை எழுதும் பிள்ளைகளுக்கு எல்லா கிருபைகளை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க, சுறுசுறுப்பை கொடுங்க ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் ஒரு பலவீனம் சுகவீனம் அவங்களுக்கு தொட்டவே கூடாதப்பா ஆண்டவரே. ரத்தத்துக்குள்ள மூடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் என்ன பலத்த துருகத்துக்குள்ள மூடி அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. 12th முடித்த ஆண்டவரே மேற்படிப்புக்காக ட்ரை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. சரியான இடத்துல அட்மிஷன் கிடைக்க பண்ணுங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. நீட் எழுதுற பிள்ளைங்களுக்கு விசேஷத்தை கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு பிள்ளைங்க கூட ஆண்டவரே அப்ப நினைத்த மதிப்பெண் வரவில்லை என்று தற்கொலை செய்யக்கூடாது இயேசுவின் நாமத்திலப்பா. விசேஷத்தை பாதுகாப்பின் கரம் எங்க வாலிப பிள்ளைகள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலப்பா. 10th எழுதுற பிள்ளைங்க, 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதுற பிள்ளைங்க ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே, நீட் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உங்க கிருபை இருப்பதாக. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, செம்மையான வழியில நடத்தும்படியாக அவர்களை உங்க கரத்துல ஒப்புவிக்கிறோம் ஐயா. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, கர்த்தருடைய ஆவியானவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஐயா. அவங்க ஃபியூச்சரை கர்த்தாவே நீர் அருமையாய் அமைத்து கொடுப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்ன வார்த்தையின்படியாக எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகித்திருக்க வாழ்ந்திருக்க ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர்களை அழகுபடுத்தி உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. உங்க நாம மகிமைப்படும்படியாக அப்படி செய்யும்படியாய் வற்புறுத்தி ஜெபிக்கிறையா. பெற்றோருக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க. பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தாவை நீ நடத்தும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நாங்கள் 7வது நாள் உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டையா. எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பா இந்த 21 டேஸ்க்குள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்க பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. God bless you.